ஆன்மீக உறவுகள் அனைவருக்கும் என் அன்பான வணக்கங்கள். அதிர்ஷ்டம் அப்படிங்கிறது ஆற அமர நிதானமாக வர்றது கிடையாது. அடுத்த நொடியே அதிர்ஷ்ட காற்று நம்ம பக்கம் வீசினாலும் அடுத்த நொடியே கோடிக்கணக்கில் பணம் நம்மளை தேடி வர தொடங்கும். அந்த அதிர்ஷ்டத்தை நம்ம பக்கம் ஈர்த்து தரக்கூடிய கிரீன் தாரா மந்திரத்தை பற்றி தான் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். நம்முடைய ஆன்மீகம் சார்ந்த விஷயங்களில் மகாலட்சுமி எப்படி பணம் சார்ந்த கடவுளோ அதே மாதிரி புத்த மதத்தில் இந்த கிரீன் தாரா இவங்க பணத்தை தரக்கூடிய கடவுளாக வழிபாடு செய்கிறாங்க. கிரீன் தாரா ஒரு அதிர்ஷ்ட தேவதை. இவங்களை கூப்பிட்ட அதிர்ஷ்டம் நம் பக்கம் அதிவேகமாக வர துவங்கும். இந்த பச்சை நிற தாராவை வணங்கி நம்முடைய தேவைக்கும் நமக்கான பணத்தை பெற்றுக்கொள்ளலாம். இதற்கு ஒரு மந்திர வரியும் இருக்குது. இதோட சொல்ல வேண்டிய ஒரு அதிர்ஷ்ட நபரும் இருக்குது. இரவு தூங்க போகிறதுக்கு முன்னாடி இப்போ சொல்லக்கூடிய இந்த மெத்தடை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுடைய பண கஷ்டம் விரைவாக தீர நிறைய வாய்ப்புகள் இருக்குது. இன்றைக்கி வெள்ளிக்கிழமை நம்முடைய மகாலட்சுமி தாயாரை வேண்டிக்கிட்டு இந்த பதிவிற்குள்ளே நம்ம போவோம். அனைத்து வேலைகளையும் நீங்கள் முடிச்சுட்டு முகம் கை கால்கள் எல்லாம் கழுவிட்டு வெள்ளிக்கிழமை எப்பொழுதும் வெள்ளிக்கிழமையில் இதை செய்து பாருங்கள். வெள்ளிக்கிழமை இரவு தூங்க போகிறதுக்கு முன்னாடி படுக்கையில் உட்காந்து இந்த மந்திரத்தை சொன்னாலும் சரி, இல்லை ஹாலில் வரவேற்பறையில் ஏதாவது ஒரு இடத்துல உட்காந்து சொன்னாலும் சரி, ஏதாவது ஒரு இடத்தில் உட்காந்து இந்த மந்திரத்தை சொல்லிட்டு நீங்கள் தூங்கலாம். அது உங்களுடைய விருப்பம். முதல்ல உங்களுடைய சுண்டு விரலை மட்டும் தனியாக நீட்டிக்கோங்க. மற்ற 4 விரல்களையும் மடக்கிக்கணும். 1 4 0 3 இந்த நம்பரை சுண்டு விரலால் உங்களுக்கு முன்னாடி ஒரு பலகை இருக்கிற மாதிரி நினச்சிக்கிட்டு காற்றுலேயே இந்த நம்பரை நீங்கள் எழுதணும். அதுக்கப்புறம் இப்போ சொல்லக்கூடிய இந்த தாராதேவி மந்திரத்தை 27 முறை படிச்சுட்டு உங்களுடைய பண தேவைகளை சொல்லி பிரார்த்தனை செஞ்சுட்டு நீங்கள் தூங்கலாம். இந்த வெள்ளிக்கிழமை மட்டும் இல்லை, ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் இந்த மந்திரத்தை நீங்கள் உச்சரிக்கலாம். ஆனால் வெள்ளிக்கிழமையில் உச்சரிக்கணும். இன்று வெள்ளிக்கிழமை, இன்று இரவு இந்த மந்திரத்தை சொல்லி பாருங்கள். கட்டாயம் என்னுடைய பணம் தீர்ந்துவிடும், என்னுடைய தேவைக்கு பணம் கிடைத்து விடுங்கிற நம்பிக்கையோடு நீங்கள் தூங்க போங்க. மறுநாள் காலையில் நீங்கள் கண் விழிக்கும் பொழுது உங்கள் வேலையை நீங்கள் துவங்குறீங்க. பணம் சம்மந்தப்பட்ட ஏதோ ஒரு பாசிட்டிவ் செய்தி உங்கள் காதில் விழும். இந்த மந்திரம் உங்களுக்கு சித்தியாகிவிட்டது அப்படிங்கிறது தான் அர்த்தம். நிச்சயமாக நம்முடைய மனது எந்த அளவுக்கு அதை நம்ம நினச்சிட்ருக்கோமோ சொல்ல முடியாது. 1 மணி நேரத்தில் நம்ம நினைக்கிறத நம்ம சாதிச்சுக்கலாம். அதுக்கு நம்முடைய மனம் அதுதான் முக்கியம். மனம் அது செம்மையானால் மந்திரம் ஜபிக்க தேவையில்லைன்னு சொல்லுவாங்க. நம்ம மனதில் எந்த அளவுக்கு நம்ம ஒரு உத்வேகத்தோடு இருக்கோமோ அந்த அளவுக்கு நமக்கு நல்லது நடக்க துவங்கும். நமக்கு எதிர்பார்க்கறது நமக்கு செயல்பட தொடங்கும். அதுக்கப்புறம் தொடர்ந்து இந்த மந்திரத்தை நீங்கள் வெள்ளிக்கிழமை தோறும் உச்சரிக்க தாராதேவி உங்களுக்கு தாறுமாறாக பண வரவை கொடுப்பாங்க. இந்த கிரீன் தாரா மந்திரத்தை சொல்கிறேன், அதை நான் டிஸ்கிரிப்ஷன்லையும் எழுதுகிறேன், பார்த்துக்கோங்க. ஓம் தாரே துத் தாரே தூரே சோஹா. ஓம் தாரே துத் தாரே தூரே சோஹா. இதை நான் டிஸ்கிரிப்ஷனில் எழுதுகிறேன். இதை உச்சரிப்பது சுலபம்தான். இதில் ஏதாவது சொல்கிறதுல பிழை ஏற்பட்டுருச்சுன்னா பிரச்சனை ஆகிடுமோன்னா பயப்பட வேண்டாம். தாராதேவியை நம்பி இந்த மந்திரத்தை உங்களுக்கு தெரிந்தபடி நீங்கள் சொல்லுங்கள். நம்பிக்கை தான் ரொம்ப 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 முக்கியம். தாராதேவி நிச்சயமாக உங்களுக்கு தாறுமாறாக பணத்தை கொடுக்க உங்கள் வாசப்படியில் காத்து கொண்டிருப்பார். மந்திரத்தை நம்பிக்கையோடு சொல்லுங்கள். துன்பத்திலிருந்து வெளிவர இந்த பதிவு உங்களுக்கு உதவியாக இருக்கும். இந்த நம்பரையும் நோட் பண்ணிக்கோங்க. 1 4 0 3 இந்த நம்பரை அப்படியே படுக்க போகிறதுக்கு முன்னாடி ஒரு அப்படியே எதுக்க பலகை இருக்கிற மாதிரி நினச்சிக்கிட்டு அப்படியே காற்றுலே எழுதணும். 1 4 0 3. இப்போ சொன்னேன் இல்லையா கிரீன் தாரா மந்திரம், இதை 27 முறை சொல்லணும். அவ்வளோதான். நீங்கள் படுத்துடுங்க. நிச்சயமாக உங்களுடைய மனம் எந்த அளவுக்கு அந்த மந்திரத்தை சொல்லுதோ உச்சரிக்குதோ, எந்த அளவுக்கு நீங்கள் ஆழ் மனதில் நீங்கள் நம்பிக்கையோடு அதை சொல்கிறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு அது வேலை செய்ய தொடங்கும். கண்டிப்பாக நமக்கு பணமும் சேரும், அதிர்ஷ்டமும் நம்மை தேடி வரும். பணத்திற்கான தேவதை தான் இவங்க. நீங்கள் அழைத்து பாருங்கள், நிச்சயமாக உங்களுக்கு நல்லது நடக்கும். முழு நம்பிக்கையோடு செய்து பாருங்கள், முயற்சியோடு செய்யுங்க. கண்டிப்பாக உங்களுக்கு விரைவிலேயே அனைத்தும் நல்லதாகவே நடக்கும். நன்றி.